பல நேரங்கள்ல நாம செய்யற உதவி மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்றதாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மள அறியாமலேயே நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்வோம். ஆனா அது ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தினது என்றால் அது எப்படி முடியும்னு யோசிச்சு பார்ப்போமா? மனிதர்கள் தேவனை பார்ப்பதை மறந்து உதவி செய்யும் மனிதர்களையே பார்க்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரொம்ப அதிகமா உதவிகளை கேட்க ஆரம்பித்து உதவி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த உதவியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் உதவி பெற்றவர்கள் சில நேரங்கள்ல உதவி செய்தவர்களை கேவலமாக பேசுவதும் தரக்குறைவாக நடத்துவதும் இன்னைக்கு ரொம்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிற ஒரு விஷயமாயிருது. அவரவர் சிலுவையை அவர்கள் தான் சுமக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது மனுஷன் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களையோ நண்பர்களையோ இல்ல குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடத்துல ஓடி போய் உதவி கேட்பதை விட தேவனிடத்துல தன்னுடைய உதவியை கேட்கணும். அந்த பழக்கம் அவர்களுக்கு வரணும்னு சொன்னா நம்ம சில நேரங்கள்ல உதவி செய்வதை நிறுத்துவது நல்லது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்னிடத்துல வேலை செய்கிற ஒருவர் என்னிடத்துல எனக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்யுங்க. ஒரு முறை கொடுத்து உதவி செய்யலாம், இருமுறை கொடுத்து உதவி செய்யலாம். ஒரு காலகட்டத்துல நமக்கே தெரியும், அவர்கள் பலரிடத்துல அந்த மாதிரி கடன் வாங்கி 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 ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல்ல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அவர்களுக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், என்னால உதவி செய்ய முடியாது, உன்னால் இயன்றதை பார், இல்லைன்னா முடிந்த வரைக்கும் உனக்குள் இருக்கிறத வைத்து நீ உபயோகப்படுத்தி பழகு, அதிகமா கடன் வாங்கி பழகாதன்னு அவர்களுக்கு நம்ம அட்வைஸ் சொல்லலாம். இல்ல உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லைன்னு அவங்க நினைச்சாங்கன்னா பெட்டர் அவங்க கிட்ட இருந்து அப்படியே பேசாம ஒதுங்கிறது நல்லது. ஸோ மனிதர்கள் செய்கிற உதவி ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கவே முடியாது. அத்தருணங்களில் நாம் உதவ நினைப்பது அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக கூட வந்துவிடலாம். தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கினதற்கு காரணமே அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். அதனால உதவி செய்யும் பொழுது யோசிச்சு இது தேவனுக்கு உகந்ததா என்பதை அறிந்து உதவி செய்வது நல்லது.